உறவும் வேண்டும், இன்னொன்று உறவு வேண்டாம். வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் என்று அடுத்தது சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யார்கிட்டையாவது சொல்லி பாருங்க, ரெண்டையும் சொல்லி பாருங்க. கொடுக்க மாட்டேன் என்று தான் போவார்கள். வேண்டாம்ட்டாக்கா கிடைக்காது. அதான் கடவுள் சொல்றார். ரெண்டு நிலைப்பாடு, ரெண்டையும் நீ சொல்லக்கூடாது. வெதுவெதுப்பா மாறிவிடும். சூடு ஒன்று சூடு இருக்கணும், இல்லைன்னா குளிர்ச்சி இருக்கணும். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லு. அப்போதான் நான் தீர்ப்பிட முடியும். நீ ரெண்டு வேணும்னு சொல்லிட்டீனா, ஆம் என்றும் சொல்லி இல்லை என்றும் சொல்லி சொதப்பினால், அதுபோன்று நான் ஒரு தெளிவற்ற நிலையில் பதில் சொன்னால் அப்பொழுதும் இல்லை என்ற நிலைப்பாடு தான் உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ வெதுவெதுப்பானவராக இருக்காதே. அதான் என்ன சொல்கிறார்? பசுத்தோல் போர்த்திய புலி, இங்கே பைபிளில் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய். இப்போ ஓநாய்னா யாரு? வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர். ஆனால் ஆட்டுத்தோல் போர்த்தி இருப்பார். அப்படின்னா ஆட்டுத்தோல்னா என்ன? வேண்டும், உறவு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் இல்லையா? யோவான் 10வது அதிகாரம் போனால் என்ன சொல்கிறது என்றால், அந்த 12வது வசனத்தில் பார்த்தால், கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவர்களுக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. சரியா? இந்த நிலைப்பாடு லூக்கா 17:7 வாசிக்கிறேன். உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உன் இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமைதான் செய்தோம் என சொல்லுங்கள். பாருங்க, இந்த பணியாளருங்கிறது ஆக்சுவலாக இங்கிலீஷில் போய் RSVயில் பாருங்க என்ன இருக்கும் என்றால் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு இருக்கும். பணியாளர் இல்லை, இங்கே வந்து அடிமைகள். சரியா? நாமெல்லாம் கடவுளுடைய அடிமைகள். கடவுள் இடத்துல நாம் சம்பளம் வாங்க முடியாது. செய்த வேலைக்கு அடிமைகளுக்கு சம்பளம் கிடையாது, பணியாளருக்கு சம்பளம் உண்டு. ஆனால் இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் சம்பளம் என்பது மோட்சமாகிவிடும். அடிமை என்று வைத்தால்தான் மோட்சம் என்பது கடவுளின் தாராளம் என்ற நிலைப்பாடாகும். மோட்சம்னா உறவு, கடவுளின் உறவு. உடனே வந்து உணவு அருந்த அமரும், அவருடைய மேஜையில் அமரும் என்றால் அது எதை குறிக்கிறது என்றால், அவருடைய பிள்ளைகள் என்ற நிலைப்பாடு எடுத்து விட்டால் அவர் மேஜையில் அமர சொல்லி பரிமாறுவார் அல்லவா? அதுபோன்று இந்த பிள்ளைகளாக அவர் தத்தெடுக்க இருப்பது அடிமைகளை. அந்த அடிமைகளிடம் ஒரு பணி கொடுக்கிறார். அந்த பணி என்னன்னு பாருங்க. அதுக்காக தான் இந்த இடத்த உங்கள் அடிமைகள் அப்படின்னு நான் வாசிக்கிறேன். உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும் பொழுது, பாருங்க, அடிமை ஓமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நினைக்கிறேன். அந்த அடிமை ஓமையில் இந்த இடத்தை தான் நாம் சொல்லியிருக்கிறோம். அதனால் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 2 விதமான அடிமைகள் கடவுளுக்கு இருக்கிறார்கள். ஓர் அடிமை ஒரு விதம் என்ன செய்யணும்னா, வயலை உழுது விட வேண்டும். மற்றொரு பிரிவு என்ன செய்ய வேண்டும் என்றால், எஜமானனுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். இப்போ இந்த நிகழ்ச்சி, இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இதில் எந்த வகை என்றால் உங்களுக்கே தெரியும், ஆடுகளை மேய்க்கும் வகை.
அப்போ ஆடுகளை மேய்ப்பவர்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. சோதனைனா என்ன, நீங்கள் திருப்பி ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், வாழ்வு வேண்டுமா சாவு வேண்டுமா என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட சாத்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை எது என்றால் ஆடுகளை மேய்க்கும் பணி. இப்போ ஆடுகளை மேய்க்கும் பொழுது நான் கூலிக்கு மேய்ப்பவனாக இருந்தால் நான் என்ன செய்கிறேன்? சாவை தேர்ந்தெடுக்கிறேன். உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஆயராக மேய்ப்பராக நான் இருக்கிறேன். அது நீங்கள். அது அந்த ஆடுகளுக்காக தம் உயிரையுமே கொடுக்கக்கூடிய நல்லாயனாக நீங்கள் இருந்தால் என்ன செய்கிறீர்கள் என்றால், கடவுளின் உறவை பெற தகுதியுடைய ஒரு அடிமையாக நீங்கள் மாறுவதால் உங்களுக்கு உறவு கிடைக்கும். இதான் மேய்ப்பர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனை. அப்போ அந்த சோதனையை தான் நீங்கள் வாசித்து காட்டினேன். யோவான் 10வது அதிகாரத்தில் 12 முதல் வாசித்தேன் அல்லவா? மீண்டும் வாசிக்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய சோதனையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு பாருங்க. இப்போ உங்களுக்கு வர சோதனை என்னன்னா, நீங்கள் ஓனாயை கண்டுபிடிக்க வேண்டும். அது உங்கள் பணி, எங்கள் பணி அல்ல. அது ஓநாய்களை நீங்கள் இன்னார் ஓநாய்னா யாருன்னு சொல்லிட்டேன். ஏன் ஓநாய்னா யாரு? உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஓநாய்கள். அப்போ உறவு வேண்டாம் என்று சொல்வதற்காக ஒரு இயக்கமே நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருச்சபையில். அது இன்றைக்கு ஒரு காலத்தில் நான் முதலில் அங்கே பார்க்கும்பொழுது 1980 வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு சிறிய கூட்டம் தமிழக அளவிலேயே 10 நபர்கள் போன்றுதான் இருந்தார்கள். இன்று அது தலைகீழாக மாறிவிட்டது. அதில் இல்லாதவர்கள் 10 நபர்கள் தான் தேட முடியும் போன்ற ஒரு நிலை இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ பேரும் ஓநாய்களாக மாறிவிட்டார்கள். அப்படின்னு என்ன, உறவு கேட்காத நபர்களாக இன்று மாறி நிற்கிறார்கள்.